அது எப்படி சார்? யாரோ ஒருத்தங்க கூட என் பொண்ணு அனுப்பி வைப்பீங்க? இல்ல சார், டாக்டர் டெஸ்டுக்காக எழுதி கொடுத்திருக்காரு. அத வேற ஹாஸ்பிடல் தானே எடுக்க முடியும். அதெல்லாம் சரிங்க. ஆனா இங்க இருந்து கூட்டு போனது யாரு, எந்த ஹாஸ்பிடல்னு பார்க்க மாட்டீங்களா? அந்த ஆம்புலன்ஸ் நம்பராவது இருக்கா? అంబులెన్స్ నంబర్ నువ్వు రాసుకున్నావా? లేదు సార్, అంబులెన్స్ తరచుగా వస్తూ పోతూ ఉంటుంది, అందుకే నంబర్ నోట్ చేసుకోలేదు. சார், இவர் சொல்றது சரிதான். இது ஹாஸ்பிடல். ஆம்புலன்ஸ் எல்லா தடவும் வரும் போகும். நம்பர் எல்லாம் நோட் பண்ண முடியாது சார். என்னங்க இது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க. நான் லீகலா ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சரி வாடா போலாம். சொல்லு. என்னங்க, என்ன ஆச்சு? நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. முத்துவும் சத்யாவும் 2 பேரோட வந்து ரேகாவை கடத்திட்டாங்க. கடத்திட்டாங்களா? எப்படி? வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஸ்கேன் எடுக்கிற மாதிரி உள்ள பூந்து ரேகாவை அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கூட விசாரிக்காம அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப எனக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த முத்து சாதாரண ஆள் கிடையாதுன்னு. கண்டிப்பா அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. நம்ம பொண்ணையே தூக்கிட்டாங்கல்ல, இது சும்மா விடக்கூடாது. நீங்க முதல்ல இங்க வாங்க, ரேகா நம்ம கிட்ட வருவா. எப்படி வருவா? அதான் அவனுங்க தூக்கிட்டானுங்களே. அவளை வர வைக்க என்ன வழின்னு நான் பாக்குறேன். நீங்க பயப்படாதீங்க, வாங்க. சரி, வரேன் வை. நீ வெத்தல போடலையா? வேண்டாங்க. சரி, நீ எடுத்துக்க. ரேகா, நீங்க சரியா சாப்பிட கூட இல்ல, மோர் எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டிருக்கேன். இப்பதான் மைண்டும் ரிலாக்ஸா இருக்கு. முத்து, அடுத்து என்ன பண்றதா இருக்க? பாட்டி, ரேகாவை முதல்ல அவங்க அப்பா ஹைதராபாத்ல தான் கொஞ்ச நாள் இருக்க வச்சாரு. அப்புறம் திருப்பதியில அவர் ஃப்ரெண்டு வீட்டுல வச்சிருந்தாரு. அது தெரிஞ்சுதான் ஒரு பிளானை போட்டு நாங்க கூட்டு வந்திருக்கிறோம். ஆமா பாட்டி, அவங்களோட ஆளுங்கெல்லாம் தேடி வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் இங்க இருந்தாதான் பத்திரமா இருப்பாங்கன்னு கூட்டு வந்திருக்கோம். டேய், நீ சரியா தாண்டா பண்ணிருக்க. நான் பாத்துக்கிறேன், விடு. ஆனா இவங்க 2 பேரையும் ரொம்ப நாள் இப்படியே வச்சிருக்க கூடாது. பொண்ணை பெத்தவங்க எப்ப வேணா தேடி வருவாங்க. பாட்டி, அப்படி வந்தாலும் நான் அவங்க கூட போக மாட்டேன் பாட்டி. ஏன் சந்தோஷம் உங்களுக்கு பெருசா தெரியலல்ல? என் அப்பா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிடும். முத்து, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்டா. பாட்டி, இப்படி இவங்களை கூட்டிட்டு ஓடிட்டே இருக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். முடிவு என்ன? கல்யாணம் தான். அதுக்கான வேலையை பார்க்கணும். பாட்டி, அது வரைக்கும் அவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். நானும் வேணா ஊருக்கு போயிட்டு வந்து என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏண்டா, நீங்க 2 பேரும் ஊருக்கு போனா ரேகாவோட அப்பா அம்மாக்கு சந்தேகம் வந்துடாது? ஆமா பாட்டி, கரெக்டா சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு எங்க மேலதான் சந்தேகம் வரும். முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுடா. ஆமாங்க, எப்படியும் அவங்க போலீஸ்க்கு தான் போவாங்க. கண்டிப்பாக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி வீடியோலாம் எடுத்து பார்த்துருப்பாங்க, அதுலயே தெரிஞ்சிருக்கும். டேய், நம்ம எல்லாம் மாஸ்க் தானே போட்டு உள்ள போறோம். டேய், நம்ம என்ன மாறு வேஸ்ட்லடா போனோம்? மாஸ்க் தான்டா போட்டிருந்தோம். அடையாளம் தெரியாதா என்ன? அதெல்லாம் சிந்தாமணி கண்டுபிடிச்சோம். ஆமா, எப்படியும் கண்டிப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு தான் போவாங்க. அம்மா வேற தனியா இருக்காங்க. ஆமாங்க, எனக்கும் அதான் ரொம்ப பயமா இருக்கு. டேய் முத்து, கல்யாணம் பண்ண எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கான வேலையெல்லாம் நீ பொறுமையா பாரு. ஆனா இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்கு இப்பவே ஏதாவது பண்ணணும்டா. பாட்டி சொல்றதும் சரிதாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஆள் பலம், போலீஸ் பலம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, உண்மை இருக்குல்ல மீனா? டேய், என்னதான் நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் சில நேரம் பணத்துக்கு முன்னாடி எடுபடாம போயிடும்டா. சொன்னது கரெக்ட் தான் பாட்டி. நீங்களாம் பணம் இருக்கிறவங்க சொல்றதான் நியாயம் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதனால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. எங்களால உங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல ரேகா, பாதுகாப்பா இருக்கணும்னு பாட்டி சொல்றாங்க, அவ்வளவுதான். முத்து, போலீஸ் தேடி வந்தாலும் கேஸ் எதுவும் நிக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான்டா உண்டு. அப்ப சட்டப்படி அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போனோம்.
சத்யா ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோமா? வீடியோவா? என்ன வீடியோ மாமா? நீங்க ஏதாவது பேச போறீங்களா? டேய் நான் ஏன்டா பேச போறேன்? நான் பேசி என்னடா போகுது? வீடியோல பேச போறது ரேகா தான். ரேகாவா? ஏங்க ரேகா எதுக்குங்க பேசணும்? சொல்றேன் மீனா. அண்ணா நான் என்னண்ணா பேசணும்? உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம். அப்பதான் அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, நான் என்னண்ணா பேசணும்? நீ என்ன பேசணுங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு உனக்கு தோன்றதை நீ சேர்த்ததுல தெளிவா பேசிரு. ம், ஏங்க இதெல்லாம் சரியா வருமா? மீனா சரியா வரும். இது ரொம்ப முக்கியம். நல்ல வேளை பாட்டி ஞாபகப்படுத்தினாங்க. இப்ப நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போனோம்னு ஏன் நம்ம 2 பேர் வீட்டுக்குமே போலீஸ் அனுப்புவாங்க. அதை தடுக்கிறது தான் இந்த வீடியோ. ரேகா இவா நீ நில்லு. எதிரில் பார்த்த மாதிரி நீ அப்படியே எதிரில் இல்லடா. வைடா கேமரா ஆன் பண்ணிவிடா. நான் சொல்றதை கரெக்டா கேட்டுக்கோ. உனக்கு தோன்றதை சேர்த்து பேசு. என்ன? புரிஞ்சுதா? ம். சூப்பர்ண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிட்டா அவங்களால லீகலா நம்மள எதுவுமே செய்ய முடியாது. ஆமா முத்து, போலீஸ் நம்ம பக்கமே வர மாட்டாங்க. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிடுறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல ஒரு தடவை நல்லா ஓட்டி பாத்துக்கோ. திணறாம பேசிடணும். நீ ரெடின்னு ஓகேண்ணா. சொன்னா சத்யா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ம். அண்ணா நான் ரெடிண்ணா. ரெடியா? டேய் ஆன் பண்ணு. சரி மாமா. ஓகேடா. பேசு. அப்பா அம்மா உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு நீங்க என்ன தேட வேண்டாம். பரவாயில்ல, நான் சொன்னதை விட நீ நல்லா பாயிண்டாவே பேசியிருக்கிற. இந்த ஒரு வீடியோ போதும், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டேய் சத்யா, அந்த வீடியோ எனக்கு அனுப்பி வச்சிரு. அதுக்கப்புறம் நான் எப்போ யாருக்கு அனுப்ப சொல்றனோ அப்போ உங்களுக்கு அனுப்பிடு. ஓகே மாமா. முத்து, இந்த வீடியோ மூலமா போலீஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா ரேகாவோட அம்மா நம்மள தேடி வந்துருவாங்கல்ல? அவனுங்கெல்லாம் மேட்டரே கிடையாதுடா. அவனுங்கெல்லாம் சமாளிச்சிடலாம். இப்போதைக்கு அவங்க சட்டப்படி எதுவும் பொண்ணை கடத்திட்டோன்னு கேஸ் கொடுக்க விடாம செய்யணும். அது போதும். ஏண்டா இம்புட்டு அறிவை வச்சிருக்க, ஒழுங்கா படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருந்தா ஒரு பெரிய ஆபீசரா வந்திருப்பேல்ல. ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சா பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்த. பாட்டி பழசெல்லாம் கிளறாத பாட்டி. அப்ப இருந்த அறிவு அவ்வளவுதான். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். ஏண்டா அதுக்குள்ள கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இல்ல பாட்டி, மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யணும் யோசிக்கணும்ல, அதுதான் கிளம்புறோன்றேன். சரி, யோசிக்காம போயிட்டு வாங்க. ஆனா நடக்க வேண்டிய மத்த விஷயம் எல்லாம் அப்படியே இருக்கே. நல்ல செய்தி எப்ப சொல்ல போற? நல்ல செய்தினா நான் அடுத்து உங்க கல்யாணம் தானே பாட்டி. ஊருக்கு போயிட்டு சொல்லிடுறேன். இவன் ஒருத்தன் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டான். என்ன மீனா, நீ இன்னும் விசேஷ செய்தி சொல்லாம இருக்கியே? அந்த செய்தியா பாட்டி? ஏண்டா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? எப்ப எனக்கு குள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறீங்க? சொல்றேன் பாட்டி, சீக்கிரமாவே சொல்றேன். இப்பதானே எல்லா பிரச்சனையும் ஒண்ணா முடிஞ்சிட்டு இருக்குது. அதான். சரி பாட்டி, நாங்க அப்படியே கிளம்புறோம். டேய் சத்யா, பாத்துக்க, அதனால எனக்கு ஃபோன் பண்ணு. 2 பேரும் ரொம்ப ஊர் சுத்தி இருக்காங்க. போயிட்டு வரோம். ஏய் முத்து, முத்து, ஏய் எதுக்கடி இங்க வந்த? நான் உன்கிட்ட பேச வரல. ஏய் முத்து, என் பொண்ணு எங்கடா? புரியல. என் பொண்ணு ரேகாவை காணோம். நீதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. உன் பொண்ணை காணனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. எதுக்கு இங்க வந்து நிக்கிற? அண்ணாமலை, என் பொண்ண உன் பையன் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அடியே, என் புருஷனை மரியாதை இல்லாம பேசுற நான் கருத்துருவேன். ஏய் நீ வாய மூடு. ஒரு ரவுடிய புள்ளைய பெத்து வச்சுட்டு நீ எல்லாம் பேசாத. இங்க பார், என் அப்பாவை பேரை சொல்லி மரியாதை எல்லாம் பேசுற பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னை விட பெரிய ரவுடி இங்க யாரும் இல்ல.
உன்ன மாதிரி அடுத்தவங்களை அடிச்சு பொழப்ப நடத்தலாம் ஏன் புருஷனுக்கு தெரியாது. ஏய் நீ பேசாதடி. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? என் பொண்ணு வேணும் எனக்கு. உன் புள்ளதான் அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான். கடத்துனாங்களா? ஏய் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு நீயும் உன் பொண்டாட்டி என் பொண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உன் பொண்ணு நாங்க ஏன் கடத்த போறோம்? சும்மா இங்க வந்தெல்லாம் பழி போட்டுட்டு இருக்காத. ஏய் நீ வாய மூடுறி. சாதாரண பூ விக்கிறவ நீ. என்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அப்ப உன்கிட்ட பேசுறதுன்னா டாக்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு வருவாங்க. நான் பூ விக்கிறவதான், மானத்தை விக்கிறவ இல்ல. என்னடி சொன்ன? அப்ப நான் என்ன மானத்தை விக்கிறவளா? நான் பொதுவாதான் சொன்னேன். அது உனக்கு பொருத்தமா இருந்துச்சுன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. ஏய் இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணு வேணும். அவ வரல, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய் எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏய் விஜயா, இது உனக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. நீதான் அவங்கள தூண்டி விட்டியா? உனக்கு இந்த சிந்தாமணிய ஃப்ரெண்டா தான் தெரியும். ஆனா எனக்கு வேற ஒரு முகமும் இருக்கு. அதாவது பாக்குற மாதிரி இருக்குமா? ஏய் என்ன நக்கல் பண்றியா? மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. அவளை எங்க கடத்தி வச்சிருக்க? ஹலோ, எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு அவங்க ஏன் கடத்த போறாங்க? அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு செய்ய தெரியாது. என்ன குடும்பமா சேர்ந்து எல்லாரும் நடிக்கிறீங்களா? என் பொண்ணு திரும்ப வரல, உங்க மொத்த பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்னா கேக்குறதுக்கு போலீஸ் என்ன உங்ககிட்ட சம்பளம் வாங்குறாங்களா? முத்துவும் மீனாணியும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அவங்க எது பண்ணாலும் நியாயத்து பக்கம் தான் நிப்பாங்க. ஒரு பொண்ணை கடத்திட்டு போறதா உங்க நியாயமா? என் பொண்ணு மட்டும் வரல, உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில போட்டுருவேன். இந்த பூச்சாண்டி கட்டுறவெல்லாம் இங்க வச்சு கூடாது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத நான் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு அம்மா கூட இருக்க பிடிக்காம தான் அவளே கிளம்பி போயிருக்கா. அப்படின்னா உன்னையும் நீ செய்யற வேலையும் அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். உன்னை பிடிக்காம உன் பொண்ணு போயிருக்கானா அப்ப நீ எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன்னு யோசிச்சுக்கோ. நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்தா அவையும் உன்னை விட்டு போக போறா? என்னடி எனக்கே பாடம் எடுக்கிறியா? என் தொழில எனக்கு எதிரா நின்னு என் ஆர்டர் எல்லாம் புடுங்குனேன். சங்கத்துல எனக்கு எதிரா போட்டி போட்டு என் பதவியும் பறிச்சுக்கிட்ட. இப்போ உன் தம்பிய வச்சு என் பொண்ணை வளைச்சு போட்டு என் குடும்பத்துக்குள்ளேயே வர பாக்குறியா? அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்ல. அதெல்லாம் உன்னோட கற்பனை. வேண்டாம் மீனா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறோம்? இந்த சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. உன் மொன்ன காணனா போய் தேடுற வேலை பாருப்போ. உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்க. முதல்ல வெளிய போ நீ. ஏ விஜயா, இவங்களை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இது உனக்கும் அவளுக்குமான பிரச்சனை. அதையும் என்கிட்ட கேக்குற? எனக்கே துரோகம் பண்ணல, இப்போ உன் பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிட்டாளா? உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும். விஜயா, நம்ம யார பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. இதோ பாருங்க அண்ணாமலை, என் பொண்ணு உங்க பையன் தான் கடத்தி வச்சிருக்கான். ஒழுங்கா அவளை விட சொல்லுங்க. போது நிறுத்துமா. சரியான அன்பை காட்டினா எந்த பொண்ணும் வீட்டை விட்டு ஓடி போட மாட்டாங்க. அவங்க மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதுல நியாயம் இருந்தா அதை நிறைவேற்ற பாருங்க. பிள்ளைங்களையும் உங்ககிட்ட கடன் வாங்குற ஆளுங்க மாதிரியே நடத்தினா இப்படிதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. அவங்க தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. என் பொண்ணு ரேகா என்கிட்ட வந்து ஆகணும். அப்படி இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அங்கம்மா சாவதோ அவங்க இவ்வளவு தூரம் வந்து கத்திட்டு போறாங்கன்னா எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் ஏதோ வேலை பார்த்திருக்கான். எனக்கும் அதுதான்டா தோணுது. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க பண்ண வேலையில மொத்த குடும்பத்தையும் ஜெயில தூக்கி வைப்பேன்னு சொல்லிட்டு போறா. விஜயா, அவ சொன்னா எல்லாம் நடந்துருமா? நமக்கு எதுக்குங்க ஊரொம்பு? எதுவா இருந்தாலும் அவ வீட்டோட வச்சுக்க சொல்லுங்க. இங்க எதுவும் வரக்கூடாது. மா, சிந்தாமணிக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா. அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் பிசினஸ் பாதிக்குமா? உனக்கு உங்கவள இல்லடா. டேய், அந்த பொண்ணை புடிச்சு வச்சிருந்தா திருப்பி அவங்க அம்மா கிட்டே அனுப்பி வை. அத்தை, ரேகாவும் சத்யாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. ரேகாக்கு விருப்பம் இல்லாம வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதுல இருந்து காப்பாத்த சொல்லி ரேகா எங்க கிட்ட உதவி கேட்டா. அப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட தான். கடத்தலாம் இல்லப்பா, அவளே விரும்பிதான்ப்பா வந்திருக்கிறா. ரேகா மேஜரான பொண்ணு, அவளே தானே விரும்பி வந்தா. போலீஸ் கேஸ் ஆனாலும் ரேகா சொல்றதுதான் கேட்பாங்க.
முத்துவும் அண்ணி எதுவும் தப்பு பண்ணலையே. இவங்க நல்லது தானே பண்ணிருக்காங்க. என்னடா அவங்க நல்லது பண்ணாங்க? இவனால நம்ம எல்லாரும் தானே பாதிக்கப்படுறோம். உன் தம்பி தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்பட மாட்டானா? இப்ப என் தம்பிக்கு என்ன தகுதி இல்லாம போச்சு? தராதரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவனுக்கு என்ன தராதரம் இல்ல? தான் வாழ்க்கைய பார்க்காம அடுத்தவங்க வாழ்க்கைய மட்டும் குறை சொல்ல வேண்டாம். மன்னிச்சிருங்க மாமா, என் தம்பிய பத்தி தப்பா பேசும்போது என்னால அதை சும்மா பாத்துட்டு இருக்க முடியல. ஏங்க இவ குடும்ப பிரச்சனைக்காக இவனை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காளே, நம்ம குடும்பத்துக்கு தானங்க பிரச்சனை வருது. என்னம்மா பிரச்சனை வந்துச்சு? டேய், நீயே காருக்கு நிறைய டியூ கட்டணும்னு சொல்ற, உன் வேலையை பாக்குறத விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம்? அந்த சிந்தாமணி ஒரு வில்லங்க பிடிச்சவ, அவ ஆளுங்களை வச்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நாங்க என்னடா பண்றது? அந்த சிந்தாமணி ஒரு வில்லங்க பிடிச்சவ, அவ ஆளுங்களை வச்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நாங்க என்னடா பண்றது? என்னடா சிரிக்கிற? இல்ல, முதல் தடவை என்னை பத்தி கவலைப்படுறீங்கல்ல, சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. நான் நல்லதுதாம்மா பண்ணிருக்கேன். லவ் பண்ண 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முத்து அண்ணியும் நினைக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையேம்மா. முத்துவும் மீனாவும் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த பொண்ணு ரேகா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? சொல்ல போனா அந்த பொண்ணை இவங்க காப்பாத்திருக்காங்க. அது சரி, அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துறது? நாளைக்கு என் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன யார் காப்பாத்துவா? டேய் முத்து, ஒழுங்கா உங்க பொண்ணை அனுப்பி வை. ஏண்டா எப்ப பார்த்தாலும் சுயநலமா மட்டும்தான் யோசிப்பியடா? 2 பேரும் லவ் பண்றோம், உதவி பண்ணுங்கன்னு வந்து கேக்குறாங்க. பயந்து ஒதுங்குறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி கோலை கிடையாது. அதுக்குன்னு இவ வீட்டு பிரச்சனை இங்க கொண்டு வருவியா? ஏங்க நீங்களாவது அவங்கிட்ட சொல்லுங்க. இத பார், அந்த பொண்ணு சத்யாவை லவ் பண்றான். சிந்தாமணி வரட்டு கௌரவத்துக்காக அவ பொண்ணு வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இருக்கா. சிந்தாமணிக்கு மீனா மேல கோவம், அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. முத்து பண்ணதில்ல எல்லாம் ஒரு தப்பு இல்ல. இப்படியே அவன் ஒவ்வொன்னும் செய்யறதுக்கெல்லாம் அவனை தலைமையில தூக்கி வச்சு ஆடுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. முத்து, நீ பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் உனக்கு எதுவும் வராம பாத்துக்க. சரிப்பா, பாத்துக்கிறேன்ப்பா. பாத்துக்கலாம். சோ அத பத்தி இன்னைக்கு பாப்போம். டீச்சர், சாரி டீச்சர், லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. என்ன மீனா எல்லாரும் கை தட்டுறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. ஒரே நிமிஷம் இருங்களேன். ஏமா எதுக்கு இப்ப கை தட்டுறாங்க? நீங்க பண்ண ஹீரோயிக்கான விஷயத்துக்கு தான். நான் என்ன பண்ணேன்? முத்துஜி, எல்லாம் தெரியும். ஸ்வேதா மேடம் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு லவ்வர் சேவ் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணை பிளான் பண்ணி காப்பாத்திருக்கீங்க. நீங்க ரியல் ஹீரோ முத்து. முத்தண்ணா, மீனாதான் ரேகா விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு தைரியமானவர்னு நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். முத்து, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. என்னதான் பெத்தவங்க ஒரு பொண்ணு பெத்து வளர்த்தாலும் அந்த பொண்ணோட ஆசையை கேட்டு நிறைவேற்றி வைக்கணும். அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்படி இல்ல. நீ பண்ணது நல்ல காரியம்ப்பா. நன்றி சார். சார், முத்தனோட சிஸ்டம் எப்பயுமே அப்படிதான். ஆசைப்படுறவங்கள சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கு என் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணன் தான். எல்லாரும் ரொம்ப பாராட்டுறீங்க, நன்றி. ஆனா விஷயம் இன்னும் முடியல. முத்தண்ணே, சத்யாக்கும் ரேகாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே. அடுத்ததாம்மா பண்ண போறோம். பெரியவங்க சம்மதத்தோட பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும். எல்லாமே விசாரிச்சு வச்சிட்டோம். கல்யாண நேரத்துல உங்க எல்லாரும் உதவியுமே தேவைப்படும். கண்டிப்பா அண்ணே, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லுங்க. முத்து, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நானும் பண்றேன். அண்ணே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க,
உங்களுக்காக நான் வரேன். நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறப்ப கண்டிப்பா நாங்க கூட நிப்போம். சரி, 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 சரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேவைப்படும் போது கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ ஆரம்பிமா மாமினா. ஹலோ, நான் லாயர் கிருஷ்ணாராம் பேசுறேன். தெரியுது மேடம், சொல்லுங்க. மனோஜ் கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? நான் என்ன சொன்னேன்? அவருக்காக நீங்க செலவு பண்ண 5 லட்சத்தை கொடுத்தா டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு சொன்னீங்களாமே. பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. உனக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க பணத்தை கொடுத்தா நீ டைவர்ஸ் கொடுத்துருவல்ல? ஆமா மேடம்.